ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டியது இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் கோலி அண்ட் ரோஹித். 2 பேர் திருப்பி திருப்பி அதே மிஸ்டேக்கே பண்ணிட்டு இருக்காங்க. கோலி அவுட் ஹவுஸ் இது பண்றான், போய் இடிக்கிறான், அண்ட் இவன் வந்து நிர்ணயத்திலே விளையாடுறான் ரோஹித். ஸோ இது 2 பேரும் நம்ம கீ பேட்ஸ்மேன் நம்பர் 4 அண்ட் நம்பர் 6 இந்த மாதிரி விளையாடலாம் எப்படி நம்ம வின் பண்ண முடியும்? அண்ட் பந்த் வந்து அவன் பயங்கர ரிஸ்க் எடுத்து விளையாடுறான். அவனை போய் வந்து டிஃபென்ஸ் ஆட சொன்னாக்க சான்ஸே கிடையாது. அவன் வந்து ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணக்கூடிய ஆள் அவன். அந்த மாதிரி ஒரு ரிஸ்கி பிளேயர். ஸோ அதனால நம்பர் 5 வந்து அவர் இறக்குறது வந்து நாட் அட்வைசபிள். இதே ஜடேஜா பாருங்க, உயிரை கொடுத்து டிஃபென்ஸ் விளையாடி நல்லா விளையாடி ஸ்கோர் பண்ணியிருக்கான். கண்ணை மூடிட்டு பந்த் பிளேஸ் ஜடேஜா அனுப்ப வேண்டியதான். நீங்க வந்து ஏதோ அவங்களுக்கு பட்டா எழுதி கொடுத்தா மாதிரி அதே போய் நம்பர் 4 கோலி, நம்பர் 5 பந்த், நம்பர் 3 கில், இதே பண்ணி தான் என்ன அர்த்தம்? எப்போ இந்தியா வின் பண்றது? அன்பார்ச்சுனேட்லி உள்ள ரிசர்வ்ல நல்ல பேட்ஸ்மேன் இல்லை. சர்ஃப்ராஸ் கான் இருக்கான், அவனால் தாங்க முடியாது, டெஃபினட்டா தெரியும். அடுத்தது வந்து அபிமன்யு ஈஸ்வர் அவர் இருக்காரு, அவரும் எப்படி விளையாட போறாரு தெரியாது, இது வரைக்கும் விளையாடல அவர். அதனால வந்து நமக்கு ரிசர்வ்ல வந்து பிளேயர் இல்லை. ஒரு ஒரு நான் வந்து டெஃபினட்டா நான் நம்ம என்னோட ஆளுன்னு சொல்லலை, சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு ஆள் இருந்தானா டெஃபினட்டா நான் விளையாடுவேன். உள்ள இறக்கிடுவேன், நேர நம்பர் 3 கில் பிளேஸ் இறக்கிடுவேன்.